விளைச்சல் பரப்பளவு குறித்து முன்கூட்டியே அறிந்து தகுந்த ஏற்பாட்டினை செய்யாத திமுக அரசு நெல் கொள்முதல் ஈரம் குறித்து நடுவண் அரசு மீது வீண்பழி சுமத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள ஆர்.பி. உதயகுமார் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சோமாலியா போல் மாறிவிடும் என கடிந்துரைத்துள்ளார். இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே, விளைந்த நெல்மணிகளை அரசு கொள்முதல் செய்வதற்கு கூட மத்திய அரசு தான் என்று மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி சுமத்துவதுதான் தன்னுடைய அரசின் கடமை என்று விவசாயிகளிலே கண்ணீர் கடலிலே தத்தளித்து இருக்கிறார்களே, கேட்டால் ஈரப்பதம் மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்ற ஒரு நொண்டிச்சாக்கை சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் உரிய அனுமதியை பெற்று முன்கூட்டியே பருவமழை காலத்திலே இந்த ஆண்டு நமக்கு விளைச்சல் எவ்வளவு பரப்பளவு என்ற விவரங்கள் எல்லாம் அரசுக்கு முன்கூட்டியே அறிந்து அதை யூகித்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை தளவாடங்களை எல்லாம் செய்திருக்க வேண்டும். ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தாலோ மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்தாலோ நிச்சயமாக தமிழ்நாடு சோமாலியா நாடை போல மாறிவிடும் என்ற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.